வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காணுகிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. நான் பாவத்துக்கு அடிமையாகவே இருக்கிறேன்றான். இப்போதான் பார்க்குறேன். நான் பெரிய பரிசையன் அப்பழுக்கற்றவன் யோசிச்சுட்டு இருந்தேன், குற்றம் சாட்டப்படாதவன் நினச்சிட்டு இருக்கேன். இப்போ தான் விளங்குது, பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறேன், நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை யார் விடுதலை ஆக்குவார்னு ஒரு கதறார். அப்புறம் ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டாரு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அதனாலே நான் என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்திற்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். இப்போ தெரியுது எனக்கு பாவம் உள்ளே இருக்குன்னு. எப்படி மாற்றப்பட்டார் பார்த்தீங்களா? எப்படி மாற்றப்பட்டார்? ஆவியானவர் இருந்தனோ விளக்குது. அதான் சொன்ன இந்த பிரிட்ஜு உதாரணம். பிரிட்ஜு சரியாக கட்டலை, நிறைய கிராக்ஸ் இருக்குது, ஆனால் பார்த்தா நல்லா இருக்குது, தெரிகிற மாதிரி. கார் வருது, மோட்டர் சைக்கிள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5 டன் லாரி ஒன்று வருது. அந்த 5 டன் லாரி வந்த உடனே இது ஆட்டங்காணுது, சில நேரத்தில் இடிஞ்சு உளுந்துருது. இந்த லாரி 5 டன் லாரி வந்து அந்த கிராக்கை உண்டாக்கல. கிராக் ஏற்கனவே இருந்தது, ஆனால் தெரியல. இந்த 5 டன் லாரி தான் கிராக்கை வெளிப்படுத்துகிறது. இருக்கிறீங்களா? கல்யாணம் ஆகும்போது நல்லா கவனிங்க, இன்னும் கல்யாணம் ஆகாதவங்க கவனிங்க, ஆனவங்களுக்காக தெரியுது. கல்யாணம் ஆகும்போது என்ன நடக்குது? உங்கள் இருதயத்தின் மேலே ஒரு 5 ட்ரக்கு கொண்டாந்து ஓட்டினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. எல்லா கிராக்கும் வெளியே வருது, எல்லா தப்பும் எல்லா பிழையும் அதிலிருந்து தெரிய ஆரம்பிச்சிருது. அது எதுனா கர்த்தர் இதை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் சேஞ்சாக பயன்படுத்துகிறார். மாற்றத்தின் ஒரு கருவியாக திருமணத்தை கர்த்தர் பயன்படுத்துகிறார். அதனால தான் இது திருமணம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான இது. பாருங்க, பிரிக்க முடியாத உறவு. தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்காத இருக்க கடவுள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே மாம்சம் ஆகிட்டோம், வேணான்னு ஓட முடியாது, இப்போ மாட்டிக்கிட்டோம். இப்போ ஐயோ இதெல்லாம் எல்லாம் வெளியே வருதே அப்படின்னு ஓட முடியாது. இப்போ மாறியே ஆக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல கொண்டு வந்துடுறாரு. மாற்றுகிறார் நம்மை, இல்லையா? மாற்றுகிறார் நம்மை. தான் ஜெம் டம்ளர் பற்றி சொன்னேன் இல்லையா? இந்த விலையேற பெற்ற கற்களை ஒரு டம்ளரில் போட்டு அதை சாதாரண கற்களை போட்டு அதை உருட்டுறாங்க. அப்படி தான் இந்த ஜெம்மில் இருக்க அவ்வளோ பியூட்டியும் வெளியே கொண்டாடுறாங்க. இல்லைனா சாதாரண கருங்கல் மாதிரி இருக்குது. அந்த ஜெம் டம்ளரில் உருட்டி இதில் இருக்க ஷைனிங் பியூட்டி எல்லாம் வெளியே வருது. அது மாதிரி கர்த்தர் இந்த மேரேஜை ஒரு ஜெம் டம்ளர் மாதிரி வச்சுட்டாரு. இதில் போட்டு உருட்டோன்னு நிறைய பேர் உருட்டிக்கிட்டு இருக்கிறாரு. கல்யாணம் ஆனவங்களுக்கு அது தெரியும். ஆனால் கடைசியில் என்ன வரும்? பரிசுத்தம் பிழையற்றதுமான கரை இதரை முதலான ஒன்றும் இல்லாமல் அற்புதமானவர்களாக இயேசுவை போல நம்ம மாற்றுவதற்காக திருமண வாழ்க்கையை நியமித்திருக்கிறார் கர்த்தர்.